ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேரம் அண்டு வேலை, அதாவது டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம மென்ஸ்ட்ரேஷன் வரைக்கும் கடைசியாக வந்து முடிச்சுட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கடைசி டாப்பிக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். அதை ரொம்ப வந்து ஃபார்முலா மெமரி பண்ணுற மாதிரியோ அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நான் ஃபார்முலாலையும் சொல்லிக் கொடுக்குறேன், அதே மாதிரி எப்படி போடணும்னு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக 2 மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி கேட்டாலுமே வந்து போட்டுடலாம். ஈஸியாக தான் இருக்கும் அந்த டாப்பிக்கு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒர்க்கும், இது டபிள்யூன்றது வந்து ஒர்க்கு, டீன்றது வந்து டைமு. இந்த டைமும் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். அதாவது எதிர்மாறலாக தான் இருக்கும். இப்போது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்ற கான்செப்ட் என்னென்னா, இப்போ நேர்மாறல் அப்படின்னா என்னென்னா, இங்கே ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது நேர்மாறல். இங்கே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதுவும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் நேர்மாறல். ஆனால் ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று குறையுது அப்படின்னு சொன்னாலே அது எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்கலாம். ஸோ எப்பயுமே டைமும் ஒர்க்கும் எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், எதிர்மாறலாக தான் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் வந்து டைப் 1ல் என்னென்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பர் எனில் இருவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா, இந்த ஏக்கு பதில் எக்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஒய் கொடுக்கலாம், இல்லை எதனா நேம் வச்சு கூட கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் கொஷினை வந்து மாற்றுவாங்க. நமக்கு தேவை யார் எத்தனை நாளில் வேலையை செய்கிறாங்க, அதே மாதிரி 2 பேர் வந்து எத்தனை வேலை, அந்த டேட்டா மட்டும் தான் நமக்கு வந்து மெயினாக தேவைப்படும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் ஒரு வேலை 20 நாட்களில் செய்கிறாராம். அப்போ ஏ அப்படின்றவர் என்ன எழுதுறாருன்னா 20 நாட்களில் செய்கிறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி டேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே 1/20 அப்படின்னு தான் நம்ம எழுதணும். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், டேஸ்னாலே 1/20, 20 நாட்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், 1/20 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி பி எத்தனை நாளில் செய்கிறாரு, 30 நாளில் செய்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெம்மில் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி எழுதுகிறேன். மீதி எல்லாத்துலேயும் நான் டேரெக்டாகவே டேஸ் கொடுத்தாங்கனாலே அதை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா 1/ல தான் வந்து எழுதிக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போது 1/30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதுகிறோம். ஸோ இங்கே என்ன, ஏ வந்து ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாங்க. அதாவது ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாங்க, 1/20 எழுதணும். பி வந்து 1/30 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இருவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள்னு கேட்குறாங்க. அப்போ இருவரும் சேர்ந்து அப்படின்னா என்னது, ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/20 ப்ளஸ் 1/30. ஸோ இதில் வந்து எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த டாபிக் வந்து ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வரும். அப்போ 60னா இங்கே 60னா நான் வரும் இங்கேயும் 60, இங்கேயும் 60ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 0 0 3 2 6 வரும். அப்போ இங்கே என்ன வரும், 3 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 60 போட்டோன்னா 20 வரும். அப்போ 2 வரும். அப்போது 5/60 அப்படின்னு வரும். அப்போ 1 5 5, 12 5 20. அப்போ 1/12ன்னு வரும். ஸோ இது அப்படியே ஆன்சர் கடைசி வர ஆன்சரை நம்ம இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வரும். அதை நம்ம என்ன எழுதணும், தலைகீழாக தான் நம்ம வந்து எழுதணும். அப்போ இதோடைய தலைகீழ் இது 12. அப்போ தட் 12 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து முடிப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆன்சர். இந்த மாதிரி எல்சிஎம் மெத்தடில் இங்கே வந்து எல்லாருமே மறந்துடுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதும் போது எப்படி எழுதணும், இந்த 1/12 எப்படி எழுதணும், 12 அப்படியே தலைகீழாக தான் எழுதணும். ஓகேவா. ஸோ கொஷினில் டேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 1/ல எழுதிக்கணும். எப்பயுமே அவங்க வந்து ஹோல் நம்பர்ஸில் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், 1/ல தான் ஃப்ராக்ஷனில் எழுதிட்டு அதை நம்ம ஃபைனல் ஆன்சரை கொண்டு வரும்போது நம்பருக்கு வந்து மாற்றிடணும். அதுதான் வந்து கான்செப்ட். தலைகீழாக எழுதணும், அதுதான் கான்செப்ட். நம்பரு ஹோல் நம்பரு இல்லை ஃப்ராக்ஷன்லாம் கணக்கெடுது. 1/12 தலைகீழாக எதுனா எப்படி வரும், 12 அப்படின்னு எழுதுவோம். அதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சரை வந்து கடைசியாக தலைகீழாக எதை மறக்காமல் கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதணும். ஸோ இது வந்து டேரெக்டாக போடுற மெத்தடு. இதில் ஃபார்முலாவில் எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஏ ப்ளஸ் பி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ 20 டேஸ் கொடுத்துருக்காங்க, பி 30 டேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஏவும் பியும் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இதே XY கொடுத்தாங்கன்னா XY டிவைட் பை X ப்ளஸ் பின்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து ஃபார்முலாவில் போடும்போது நம்ம 1/20 எடுக்கக்கூடாது. டேரெக்டாக கொடுக்குற வேல்யூ அப்படியே மல்டிபிள் பண்ணிடணும். அப்படியே போடுங்க, 20 + 30. அப்போ என்ன வரும், 20 × 30 டிவைடட் பை 50 வரும். ஒரு 0 கேன்சல் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா 3 2 6, 60 டிவைடட் பை 5 வரும்.
அப்போ 12×60 அப்போ 12 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வரும். ஸோ எப்பயுமே நீங்கள் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷினில் கொடுக்குறத அப்படியே எடுத்துக்கணும். 20 30 அப்படியே எடுத்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் 1/ன்னு எடுத்துகிட்டு கடைசியாக ஆன்சர் வரும்போது நம்ம தலைகீழ் எடுக்கணும். இது மட்டும் நான் இதுதான் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ அதை வந்து பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு எது எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் சமயம் ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலை 8 நாட்களையும் முடிக்கிறாங்க. ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை 8 நாளில் முடிக்கிறாங்களாம். அப்போது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் 1/8ன்னு எழுதிக்கிறோம். ஏ மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாராம். அப்போ ஏ மட்டும்னா ஏ வந்து 1/12 டேஸில் முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்குறாங்க. அப்போ பி மட்டும் எத்தனை நாளில்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1/12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பி மட்டும் எத்தனை நாள்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். அப்போ பி மட்டும் வேணும்னா 1/8 அந்த 1/12 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுங்க. 8க்கு 12 எல்சிஎம் எடுத்தனா ஒரு 2 வைப்பனா 4 2 8 6 2 12 திருப்பி 2 வைப்பனா 2 4 3 2 6. அப்போ 2 4 4 2 8 8 3 24 வரும் எல்சிஎம். அப்போ இங்கேயும் 24 இங்கேயும் 24 மல்டிபிள் அடிப்போம். அடிச்சோன்னா 1 8 8 3 8 24 வரும். இங்கே 24னா 2 12 வரும். அப்போது 3ல் 2 போச்சுன்னா 1/24 தலைகளில் எழுதணுன்னா 24 நாள் ஆகும். அப்போ 2 பேரும் அப்போ பி மட்டும் அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பார் 24 நாளில் வந்து முடிப்பார் அப்படின்றது தான் இங்கே வந்து கான்செப்ட். ஸோ அப்போ இதே ஃபார்முலாவில் எப்படி போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏஓ இல்லை பிஓ ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஏஆர் பியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று வந்து கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா அதாவது கான்செப்ட் என்னென்னா ஏ ப்ளஸ் பி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஓ இல்லை பிஓ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதே தான் ஏபி டிவைடட் பை இங்கே வந்து நான் ஏ மைனஸ் பின்னு வந்துடும். இங்கே கீழே தான் மாறும் ஏ ப்ளஸ் பியா ஏ மைனஸ் பியான்றது. ஸோ ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக ஏ ப்ளஸ் பியே போடுங்க. ஏஓயோ இல்லை பிஓ கேட்குறாங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி போடுங்க. ஸோ இப்போ ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஏ வந்து எத்தனை நாள் கொஷினில் இந்த ஃபார்முலாவில் போடும்போது நம்ம டேரெக்டாக அப்படியே தான் போடணும். அதாவது ஏபின்றது தான் என்னென்னா இங்கே என்ன எத்தனை 2 டேஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதை அப்படியே போட்டுடணும். ஒன்றும் ஏக்கு தனியாக பிக்கு தனியாலாம் நம்ம எடுக்க தேவையில்ல. 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 8 டேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 12 டேஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ மேலே எப்பயுமே கொடுத்துருக்கிறத அப்படியே ஃபார்ம்லவே தெரியலனா கூட நீங்கள் அப்படியே பார்த்துங்க. மேலே எப்பயுமே ரெண்டுத்தையும் அப்படியே போடுங்க. கீழே இதோடைய டிஃப்ரென்ஸ் போட்டுருங்க 12 - 8 இவ்வளோதான். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம அந்த ஃபார்மேட்டுக்காக தான் இந்த ஃபார்முலா மாதிரி நம்ம வந்து எழுதுகிறோம் ஓகேங்களா. ஆனால் கான்செப்ட் எப்படி ஞாபகம் வச்சோன்னா ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க அப்படின்னா மேலே எப்பயுமே வந்து ரெண்டுத்தையும் கொடுக்குற டேஸை வந்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போட போகிறோம். கீழே வந்து ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டி போடுங்க. இல்லை ஏவியோ பியோ கேட்குறாங்கன்னா அந்த 2 டேஸுக்கான டிஃப்ரென்ஷியல் எடுத்துருங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ வந்து எல்சிஎம் 8 × 12 12ல் 8 போச்சுன்னா 4 வருமா. இப்போ அடிச்சிடுங்க. ஒரு நாள் 4 2 நாள் 8 அப்போ 12 2 24ன்னு வந்துடும். 24 டேஸ். இதுதான் 2 மாடல். ஸோ என்னென்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அந்த 2 மாடலு. ஃபஸ்ட்டு மாடல் என்னென்னா ஏ ப்ளஸ் பி என்னன்னு கேட்பாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஏ மட்டும் எத்தனை நாளில் செய்வார் இல்லை பி மட்டும் எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா எப்பயுமே 2 டேஸ் 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வேல்யூ 2 இடத்துலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி அந்த 2 வேல்யூ மல்டிபிள் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்கன்னா அந்த 2 வேல்யூயும் கூட்டி போட்டுருங்க. ஏ மைனஸ் பி ஏவியோ இல்லை பியோ கேட்குறாங்கன்னா 2 வேல்யூ டிஃப்ரென்ஸ் எடுத்து போட்டுருங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். இதுதான் 2 சம்மு. டேரெக்டாக போனோன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுங்க. அடுத்தது ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதி எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையை காண்கன்னு கேட்குறாங்க. இருவரும் சேர்ந்து அப்படின்னா என்னது ஏ ப்ளஸ் பி தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாராம் 18 நாளில் முடிக்கிறாராம் ஒரு வேலையை. அதே வந்து பி எத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா அதாவது 18 நாள். இது எப்படி எடுக்கலாம் 1/18 எடுக்கலாம்.
பி எத்தனை நாளில் முடிக்கிறாராம், அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதி எடுக்கிறார். அதாவது வேல்யூ கொடுக்காம வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. ஏ எத்தனை நாள் செய்கிறாரோ அதில் பாதி நாளில் செய்கிறாராம். அப்போ ஏ வந்து ஒரு வேலையை 18 நாளில் செய்கிறாரு. இதில் பாதி என்னது நமக்கு 9. அப்போ 9 நாளில் முடிச்சிருவார். இந்த பாதின்றது என்னது, ஏ எடுக்கிற நாட்களில் பாதி. அப்போ 18 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 9 டேஸில் வந்து அவர் முடிப்பார். அப்போது 1/9. இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏ ப்ளஸ் பி எப்படி நான் போடலாம், 1/18 ப்ளஸ் 1/9. இதுக்கு எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை ஃபார்முலாவில் வந்து ஏ ப்ளஸ் பி கிடைக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 18 ஒரு வேல்யூ, 9 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். ப்ளஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி போட போகிறோம். அப்படியே ஆன்சர் போடுங்க. 27 வருமா, 1 9 9 3 9 27, 1 3 3 6 3 18. அப்போ 6 டேஸ் தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். இது எல்சிஎம் எடுத்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு 6 1/6ன்னு கிடைக்கும். அந்த தலைகளை எடுத்திங்கன்னா 6ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார்முலா ஈஸியாக இருந்தால் ஃபார்முலாவே பிக் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இந்த மாதிரியான டைப் 1 ப்ராப்ளத்துக்கு ஃபார்முலா வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம ஆன்சரை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தோன்னா கொஞ்சம் டைம் இழுக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த 2 மாடல் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா இது 2 தான். இந்த 2 சம்ஸை தான் நம்ம பார்ப்போம். ஏ ப்ளஸ் பி கேட்பாங்க, இல்லைனா ஏஓ இல்லை பிஓ கேட்பாங்க. ஸோ அதுக்கு இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த தேர்ட் சம்மு அவ்வளோதான். இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பாதி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு 18 இங்கே பாருங்கள் 8 நாள் அதேமாதிரி 12 நாள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பிக்கு வந்து டேஸை வந்து கொடுக்காம அதை ஏ செய்கிற நாட்களில் பாதின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 2 போட்டுரும். இதே ஏ எடுக்கும் நாட்களில் கால் கால் அப்படின்னு சொன்னால் 4ன்னு போடணும். டிவைடட் பை 4ன்னு போட்டு நீங்கள் அந்த டேஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷினை வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதே மாடல் தான் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து இந்த ஃபார்முலா மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டைப் 1க்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா 2 பேர் வச்சு பார்த்தோம்ல, ஏபின்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி 3 பேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபார்முலா என்னென்னா ஏபின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் 3 பேர் கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா எல்சிஎம் தான் வந்து எடுத்து போடணும். ஸோ அப்போ ஏபிசி முறையே 24 6 12 நாட்களில் ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்போ ஏ வந்து எத்தனை நாளில் செய்கிறாரு, 24 நாள். அப்போனா 1/24. பி எத்தனை நாளில் செய்கிறாரு, 6 டேஸ். அப்போ 1/6. சி எத்தனை நாள் செய்கிறாரு, 12 டேஸ். அப்போ 1/12 ஒரு வேலையை வந்து முடிக்கிறாங்க. எனில் 3 சேர்ந்து அதே வேலையை. அப்போ 3 சேர்ந்து என்னது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கலாமா, 1/24 1/6 1/12 இது எடுத்தோம். எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஏவும் பியும் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிவிடுங்க. அது டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் 2 மெத்தட் தெரிஞ்சுக்கணும், அதுதான் நல்லது. அப்போ தான் நம்ம வந்து எப்படி கொடுத்தாலும் வந்து போட முடியும். ஏன்னா இந்த மெத்தட் வந்து கான்ஸ்டன்ட்டு, எல்லா டைப்புக்குமே இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ ஆகும். அதனால இந்த மெத்தடையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஆனால் எக்ஸாமில் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார்முலா வந்து பார்த்துக்குறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் என்ன வரும், 24 6 12. எல்சிஎம் டாபிக் வந்து நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா இந்த டாபிக் ஒன்றுமே இல்லை, தூசு மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். எல்சிஎம் டக்குன்னு எடுத்தோன்னா ஈஸியாக போட்டுடலாம் சம்ஸு. இப்போ இது என்ன வந்து வரும், இது எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 8 3 24 2 3 6 4 3 12. திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு எடுத்தோன்னா 4 2 8 ஓ 2 2 2 2 4. திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு போட்டோன்னா 2 2 4 ஓ 2 2 இங்கே ஒரு 2 வரும். திருப்பி 2 தான் வரும். எல்சிஎம்னா கடைசி 1 வரைக்கும் போட போகிறோம். 3 2 6 6 2 12 12 2 24. அப்போ எல்சிஎம் என்ன வருது நமக்கு, 24 தான் எல்சிஎம் வருது. ஸோ அப்போ 24னா இங்கே 1 வரும். இங்கே 24னா 4 24 வருமா, இங்கே 24 12 2 24 வரும். அதாவது இங்கே எதை மல்டிபிள் பண்ணால் இங்கே இருக்கிற நம்பர் கூட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து வரும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே 6 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 24. அப்படி தான் கான்செப்ட். அப்படின்னா இங்கே லைட்டாக 24ன்னு எழுதிக்கிட்டு இந்த ரெண்டுத்தையும் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தான் மேலே வரும். அப்படி நான் வந்து இப்படி தான் போடுவேன். இப்போ வர எல்சிஎம்மே இங்கே மேலே வந்து மேலே வந்து இது கூட இன்ட்டு போட்டுப்பேன். இப்போ இங்கே வந்து இன்ட்டுக்கிற மாதிரி. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 24 24 ஒரு 24 24 அப்போ அடிச்சாச்சு 1 தான் இருக்குது. அதனால இங்கே 1 6 6 4 24 அப்போ 4 தான் இருக்கும், 4ன்னு போட்டுரும். 1 12 12 2 12 24 அப்போ 2 வரும், 2ன்னு போட்டுரும், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்சிஎம் எடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன். 4 1 5 5 2 7 அப்போ 7/24 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் நமக்கு வந்து
ஆன்சர் என்ன வரணும் 7/24ன்னு கொடுத்துருந்தாங்கனாலும் நம்ம என்ன பண்ணணும் 24/7 அப்படின்னு தான் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் தலைகீழாக தான் எழுதணும். அப்போ 24/7 டேஸ் அப்படின்றதான். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இதை கலப்பை நம்மவும் கொடுத்துருக்கலாம். 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 21 மீதி 3. அப்போ எப்படி எழுதணும் இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இங்கே பேலன்ஸ் வந்தது இந்த வகுப்படும் எண் எழுதுவோம். 3 இப்படி அதாவது 7 3 21 21 + 3 24 இது கூட்டினா இந்த ஆன்சர் வரணும். அதுதான் நமக்கு வந்து இப்படி எழுதுறோம். ஸோ இதை நீங்கள் வகுத்து பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஆப்ஷனை வந்து செக் பண்ணுங்கள். இந்த 24/7 இதை அப்படியே பின்னமாக மாற்றி பாருங்கள். 24/7 எந்த வருதோ அதை வந்து நீங்கள் ஆன்சராக பிக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கடைசியாக வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம என்ன பண்ணணும் அதை தலைகளாக எழுதணும். அதுதான் அங்கே தான் வந்து முக்கியமான ஸ்டெப் இருக்குது. இந்த ஆப்ஷனில் என்ன தெரியுமா கொடுப்பான் 7/24ன்னு கொடுப்பான். பி ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பான். இந்த மாதிரி சி ஆப்ஷன்லேயும் கொடுத்துட்டு டி ஆப்ஷனில் கடைசியாக தான் இந்த 24/7ன்னு எடுத்துருப்பான். நம்ம டேரெக்டாக ஆன்சர் இதை பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம பார்த்தோன்னா தலைகீழ எதோ மறந்துட்டுருப்போம். ஸோ இங்கெல்லாம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் கண்டிப்பாக நடக்கும். ஸோ மறக்காமல் கடைசி ஆன்சரை எப்பயுமே டேரக்ட் மெத்தடில் போடுறீங்க அப்படின்னா ஃபார்முலா இல்லாமல் நம்ம கான்செப்ட் வைஸ் போடுறோம் அப்படின்னாலே நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும் தலைகீழி வந்து எடுக்கணும். அதை எப்பயுமே வந்து மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டயரில் 2 பஞ்சர்கள் உள்ளன. முதல் பஞ்சர் 9 நிமிடங்களில் டயரை தட்டையாக்கும். அதாவது அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே வந்து ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்டோரி தான் வந்து மாற்றுவாங்க. மற்றபடி டைப் 1 எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஒன்று ஏபியை வச்சு கேட்டாங்கன்னா A + B என்னன்னு கேட்பாங்க, இல்லை ஏ என்னன்னு கேட்பாங்க, இல்லை பி என்னன்னு கேட்பாங்க, எத்தனை நாளில் செய்கிறாங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஏபிசியில் கேட்டாங்கனாலும் இதே கான்செப்ட் தான். மூவரும் சேர்ந்து எவ்வளோ நாள்லன்னு கேட்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா A + B + C மொத்தத்தையும் கொடுத்துட்டு ஏ மட்டும் எத்தனை நாளில் கேட்கலாம், பி மட்டும் எத்தனை நாள் எப்படி வேணால் கேட்கலாம். அதை 2 வேல்யூ கொடுத்துட்டு எது ஒன்றுன்னு கேட்கலாம். அந்த மாதிரியே வந்து கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சம்மில் 3 பேர் கேட்குறாங்கன்னா இப்போ A + B + C கேட்டுறாங்களா. ஸோ இதே சம்மில் ஏக்கும் சிக்கும் கொடுத்துட்டு பி மட்டும் எத்தனை நாளில் வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ ஏக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 days கொடுக்குறாங்கன்னா 1/6. இந்த A + B சியோட வேல்யூ இங்கே கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி பி நமக்கு என்னன்னு தெரியாது. சி வந்து ஒரு 4 days கொடுக்குறோன்னா 1/4 இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க. 1/10 எடுத்துட்டோம்னா இப்போ பி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த எது கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஒரு டயரில் 2 பஞ்சர் இருக்கான். முதல் பஞ்சர் 9 நிமிடங்களில் டயரை தட்டையாக்குமா, 2வது பஞ்சர் 6 நிமிடங்களில் டயரை தட்டையாக்கும் எனில் 2 பஞ்சர்களும் ஒரு சேர தட்டையாக்க எவ்வளோ நேரம்? என்ன அதெல்லாம் தேவையில்லை. இங்கே ஏபினே வச்சுக்கலாம். ஒரு டயரில் 2 பஞ்சர்னால் ஏபின்ற 2 பேர் இருக்காங்க. முதல் ஆள் யாருன்னா ஏ வந்து 9 நிமிஷத்தில் இது பண்ணுறாங்க. நமக்கு தேவை என்னது ஃபஸ்ட்டு வந்து 9 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க 6 மினிட் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா அதாவது இது எப்படி இருக்கலாம் 1/9 எடுக்கணும், 1/6ன்னு எடுக்கணும். மினிட்டு அதெல்லாம் ரெண்டுமே மினிட் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இதை வந்து ஏ டயர்னு எடுத்துக்கலாம், இதை பி டயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன 2 பேரும் ஒரு சேர அப்படின்னாலே சேர்ந்து தான் அர்த்தம். அப்போ A + B தான் நான் கண்டுபிடிக்க போகிறோம். 1/9 + 1/6 வந்து கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே ஃபார்முலா மெத்தடில் போனோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபார்முலாலனா A வந்து 9 B வந்து 6ன்னு எடுத்துக்க போகிறோம். 2 தான் கொடுத்துருக்காங்க. A + B தான் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம் மேலே 2த்துடைய மல்டிப்ளிகேஷன் கீழே வந்து +ஏ கேட்டதுனால 2த்தையும் ப்ளஸ் பண்ணி போட போகிறோம். அப்போ 9 × 6 9 10 15ன்னு வரும். 3 3 9 5 3 15 அவ்வளோதான். ஒரு 6 3 18/5ன்னு வரும். ஸோ எப்பயுமே ஃபார்முலாவில் டேரெக்டாக அப்படியே போடணும். இங்கே மட்டும் தான் தலைகீழ் எடுக்கணும். டேரக்ட் மெத்தடில் போடும்போது தான் தலைகீழ் எடுக்கணும். ஃபார்முலாவில் 18/5. அப்போ ரெண்டுமே வந்து எவ்வளோ நேரம் டேயில் கொடுத்தாங்கன்னா டேயில் போடுங்க, மினிட்ஸில் கொடுத்தாங்கன்னா மினிட்ஸில் போடுங்க. அப்போ 18/5 மினிட்ஸ் வந்து ஆகும் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து ஆன்சராக வரும். இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா 5/18ன்னு வரும். அதை தலைகீழ் எடுத்திங்கன்னா 18/5 மினிட் அப்படின்ட்டு ஆன்சர். இங்கெல்லாம் டேஸில் கொடுப்பாங்க, அப்படியே டேஸ்னு எழுதுவோம். இங்கே மினிட் கொடுத்தனால மினிட் எழுதிருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு டைப்பு. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு டைப்பில் கன்க்ளூஷனாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்ன குழப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடல் தான் இருக்குது. ஒன்று A + B என்னன்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா 2 வேல்யூ என்ன பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. கீழே வந்து 2 வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி போட போகிறீங்க. இன்னொன்று A கேட்கலாம், அப்படி இல்லைன்னா B கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா 2 வேல்யூ என்ன பண்ண போகிறீங்க மல்டிபிள் பண்ண போகிறீங்க. கீழே வந்து என்ன பண்ண போகிறீங்க 2 வேல்யூத்துடைய மைனஸ் எடுக்க போகிறீங்க. இது இல்லாமல் A
3 பேர் வச்சு கேட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து டைரக்ட் மெத்தட் தான் போடணும். இல்லைனா ரெண்டுத்தோடைய வேல்யூ கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டு சி எவ்வளோ நல்லா செய்யலாம், இல்லை ஏசியோட வேல்யூ கொடுத்துட்டு பி எவ்வளோ நல்லா செய்யலாம்னு கேட்கலாம், இல்லை பிசியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏ எவ்வளோ நல்லா செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து மாடல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைரக்ட் மெத்தடில் போகிறோம்னா கடைசியில் நம்ம ஞாபகமாக தலைகீழாக எடுத்து எழுதணும். அதே மாதிரி 1/ல தான் எழுதணும் டேஸு. அதே ஃபார்முலாவில் போகிறோம்னா கொஷினில் என்ன வேல்யூ கொடுக்குறாங்கன்னா டேரெக்டாக அந்த ஹோல் நம்பர்ஸ் வேல்யூஸ் அப்படியே எடுக்க போகிறோம். கடைசி ஆன்சர் டேரெக்டாகவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த 2 டிஃப்ரென்ஸே தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மாடல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் வந்து கம்மிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.